1 2 3 4 5. ஸோ நான் இப்போ பேட்டர்ன் பிரிண்டிங் ப்ராப்ளம் பத்தி இப்போ பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணேன் இப்போ நான் ஸ்டாரை வந்து கேப் விட்டு கொஞ்சம் லைனா பிரிண்ட் பண்ணுங்க. ஓகே, நான் ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணேன், ஸ்பேஸ் விட்டேன், அதையே எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணேன்? ரைட். ஸோ டோட்டலா நான் ஸ்டார் மொத்தம் ஒரு 5 டைம்ஸ் பண்ணிருக்கேன் இல்லையா, இன்க்ளூடிங் த ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைமையும் சேர்த்து நான் ஒரு 5 டைம்ஸ் நான் பண்ணிருக்கேன். ரைட். ஸோ இந்த ஒரு லைன் நான் பண்ணணும் அப்படின்னா 3 4 5 டைம்ஸ் நான் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி எனக்கு 5 லைன் நான் பிரிண்ட் பண்ணணும், ஸ்கொயர் 5x5 ஸ்கொயர் நான் பிரிண்ட் பண்ணணும். இப்போ ஒரு லைன் பிரிண்ட் பண்ணிட்டேன், இதே மாதிரி இன்னொரு 4 லைன் நான் பிரிண்ட் பண்ணணும். கரெக்டா? இப்போ நான் முதல் லைன்ல நான் என்ன பண்ணணும், அதே மாதிரி நான் 4 லைன் நான் பண்ணணும். ஸோ அடுத்த லைனுக்கு போறேன், நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அதே தான் ரிப்பீட் பண்ண போறேன். தட் மீன்ஸ் ஐ எம் கோயிங் டு பிரிண்ட் அ ஸ்டார் அண்ட் ஸ்பேஸ் அண்ட் ஐ எம் கோயிங் டு ரிப்பீட் திஸ் அகைன். அடுத்த லைனுக்கு போக போறேன், நான் முந்தின லைன்ல என்ன பண்ணணும் நான் அதையே ரிப்பீட் பண்ண போறேன். முந்தின லைன்ல நான் என்ன பண்ணேன், ஸ்டாரும் ஸ்பேஸும் போட்டு ஐ ரிப்பீட்டட் த சேம். ஒரு ஸ்டார் இருக்கு, ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஐ எம் கோயிங் டு ரிப்பீட் த சேம் 5 டைம்ஸ், 2 3 4 5. ஸோ இதே மாதிரி தான் அடுத்த 2 லைனும் இல்லையா. இது 5x5 ஸ்கொயர். இதை எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு டேபிள், திஸ் லுக்ஸ் லைக் அ டேபிள் இல்லையா இல்லையா ஸோ திஸ் லுக்ஸ் pretty much like a table. ஸோ டேபிள்னா அதுல என்னென்ன இருக்கும்? rows and columns. rows and columns இருக்கு இல்லையா. இதுல ரோன்றது வாட் இஸ் அ ரோ? இங்க எது வந்து ரோ? லெஃப்ட் டு ரைட்டா, டாப் டு பாட்டமா? Top to bottom. லெஃப்ட் டு ரைட் வந்து ரோ சார், டாப் டு பாட்டம் வந்து காலம். Top to bottom row. ரைட். ஸோ லெஃப்ட் டு ரைட் இதுதான் ரோ, லெஃப்ட் டு ரைட் இருக்கிறதா ரோ. Okay. ஓகேவா? ஸோ மேல இருந்து கீழே வர்றது காலம்ஸ். நீங்க எப்பயுமே நோட் புக்ல வந்து ஒரு டேபிள் போடுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோன்னு சொல்றது ஹாரிசான்டலா இருக்கிறது, காலம்ஸ்ன்றது டாப் டு பாட்டம்னா பொதுவா காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இது லெஃப்ட் டு ரைட், இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் காலம். இந்த செல், இந்த ஸ்டார், நான் செலக்ட் பண்ணிருக்க ஸ்டார் எந்த ரோ எந்த காலம்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். இந்த ஸ்டார் எந்த ரோ எந்த காலம்ல இருக்கு? செகண்ட் ரோ தேர்ட் காலம் சார். Second row, third. ஓகே. சோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டாருக்கும் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கு இல்லையா. அப்போ இந்த டேபிளை ஐ எம் கோயிங் டு ரைட் இன் அ டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். என்ன எழுத போறேன்? இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டார், ரோஸ் அண்ட் காலம்ஸா நான் இப்போ டினோட் பண்ண போறேன். 1 1 அப்படின்னா இப்ப என்ன, வாட் ஹேவ் ஐ ரிட்டன்? 1 1னா என்ன? 11 கிடையாது, 1 1. 1 1னா என்ன? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் சார். ரைட். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அடுத்து நான் போடுறது எத்தனாவது ரோ? நான் பக்கத்துல எழுத போறேன், அது எத்தனாவது ரோ? First row, second column. ஓகே. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ ஃபோர்த் காலம், ஃபர்ஸ்ட் ரோ ஃபிஃப்த் காலம். கரெக்டா? எஸ் சார். எஸ் சார். அடுத்தது இங்க நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 2 1 2 பண்ணு. 2 1. அடுத்து 2 2 and 2 3 2 2. ரைட் 2 5. ரைட். ஓகேவா? சோ நான் Yes. போட்டிருக்க இந்த பேட்டர்ன் இதை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. கரெக்டா?
எஸ் சார். இதுதான் ஒரு எம்டி டேபிள். ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்டார் போட்டோம்னா இப்படிதான் இருக்கும். கரெக்டா? சோ இது வந்து ஆக்சுவலி நீங்க மேல இருந்து பாத்தீங்கன்னா சோடா பாட்டில் வைக்கிற ட்ரே இருக்கும், பாத்திருக்கீங்களா? பெப்சி பாட்டில் எல்லாம் வைக்கிற ட்ரே இருக்கும் இல்லையா? பார்த்தது இல்லையா? எஸ் சார். இந்த பெப்சி பாட்டில் கண்ணாடி பாட்டில் இருக்குமே, அது வைக்கிற ட்ரே. எல்லாத்துலயும் அந்த ட்ரே ஃபுல்லா பாட்டில்ஸ் வச்சிருந்தாங்கன்னா திஸ் இஸ் ஹவ் இட் வில் லுக் லைக் இல்லையா? எஸ் சார். ஓகே. அதுல இந்த ஸ்பாட்லாம் எம்டியா இருந்ததுன்னா இட் வில் லுக் லைக் அ ட்ரையாங்கிள். கரெக்டா? அதே ட்ரேல அந்த ஸ்பாட்ல எல்லாம் பாட்டில்ஸ் இல்லைன்னா இட் வில் லுக் லைக் அ ட்ரையாங்கிள். கரெக்டா? எஸ் சார். Yes, sir. ஓகே. இந்த லாஜிக் புரியுதா? இது வரைக்கும் நான் இங்க நம்பர் போட்டது, இப்ப நான் இங்க ரெப்ரசென்ட் பண்ணது, இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? No, sir. ஓகே. எஸ் சார். இப்போ ஃபர்ஸ்ட் ரோல எது காமனா இருக்கு? எந்த நம்பர் சேஞ்ச் ஆகுது, எந்த நம்பர் சேமா இருக்கு? 1 சேமா இருக்கு சார். பட் மற்ற நம்பர்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. ஓகே. வாட் இஸ் 1? 1 represents what? Row, sir. ரோ இல்லையா? சோ ரோ வந்து சேமா இருக்கு, காலம் மாறுது. செகண்ட் ரோலயும் ரோ சேமா இருக்கு, காலம்ஸ் மாறுது. கரெக்டா? Yes, எஸ் sir. சார். ஓகே. ரைட். இப்போ ஆனா இந்த இந்த ஸ்டார் ப்ரோக்ராம், ஸ்கொயர் ப்ரோக்ராம் எடுத்து பாத்தீங்கன்னா நான் எல்லா ரோவையும் பிரிண்ட் பண்ணிருக்கேன், எல்லா காலமையும் பிரிண்ட் பண்ணிருக்கேன். கரெக்டா? எல்லா ரோவும் பிரிண்ட் ஆயிருக்கு, எல்லா காலம்ஸும் பிரிண்ட் ஆயிருக்கு. கரெக்டா? எஸ் சார். 1ல இருந்து 5 வரைக்கும் எல்லா ரோவும், 1ல இருந்து 5 வரைக்கும் எல்லா காலம்ஸும் பிரிண்ட் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் 5 by 5 25 எலிமெண்ட்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. இதை எப்படி பண்றது? ஃபர்ஸ்ட் நான் ப்ரோக்ராம் டைப் பண்ணும் போது ரோல இருக்கிற ஸ்டார் மட்டும் தான் நான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணேன் இல்லையா? ரோல இருக்கிற ஸ்டார் மட்டும் தான் நான் பிரிண்ட் பண்ணேன். அடுத்த லைன் போறதுக்கு நான் செகண்ட் லைன் போயிட்டு ஐ ரிப்பீட்டட் த சேம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நான் அதையே தான் நான் செகண்ட் ரோக்கும் நான் ரிப்பீட் பண்ணேன். அப்போ என்னோட ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் ஒரு ரோ எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு ரோ எப்படி பண்றதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்தடுத்த ரோலாம் வந்து அதே தானே ரிப்பீட் பண்ண போறோம் இல்லையா? ஒரு ரோ பிரிண்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்தடுத்த ரோலாம் திரும்ப அப்படியே தான் ரிப்பீட் ஆக போகுது. கரெக்டா? எஸ் சார். Yes, sir. ஓகே. அப்போ என்னோட ப்ராப்ளம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு ரோவை பிரிண்ட் பண்ணிடணும். ஒரு ரோவை பிரிண்ட் பண்ணிட்டோம்னா அடுத்து நான் பண்ண போறது வந்து அதையே நான் 5 டைம் ரிப்பீட் பண்ண போறேன். ரைட். ஃபார் காலம் ஃபர்ஸ்ட் ரோன்றது ஒரு ரோ தான். ஒரு ரோல 5 காலம் இருக்கு. கரெக்டா? லெஃப்ட் டு ரைட் வந்து ரோ, ஃபர்ஸ்ட் ரோல 5 காலம்ஸ் இருக்கு. கரெக்டா? Yes, sir. ரைட். எத்தனை காலம்ஸ் பிரிண்ட் பண்ண போறேன்? 5 columns. 5. ரைட். 5 டைம்ஸ் வந்து நான் ஸ்டார் பிரிண்ட் பண்ண போறேன் இல்லையா? ஸ்டார். இப்போ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா வாட் ஆம் ஐ எக்ஸ்பெக்டிங்? ஒரு ரோ பிரிண்ட் ஆகணும்ன்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆனா நம்ம ரன் பண்ணோம்னா ஸோ ஆப்வியஸா உங்களுக்கு ஆன்சர் தெரியும், ரோல பிரிண்ட் ஆகாது, ஒவ்வொரு லைனா பிரிண்ட் ஆகும். திஸ் இஸ் நாட் வாட் ஐ வாண்ட். ஒவ்வொரு கேரக்டர் முடியும் போதும் அடுத்த லைனுக்கு போக கூடாது. இட் ஷுட் ஸ்டார்ட் பிரிண்டிங் இன் த சேம் லைன். அதுக்கு என்ன பண்ணணும்? இங்க எண்ட் லைன் போடணும் இல்லையா? எண்ட் வந்து ஒரு ஸ்பேஸ் இன்ஸ்டெட் ஆஃப் /n. இப்ப டிஃபால்ட்டா வந்து /n. அதனாலதான் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் நியூ லைன் போயிடுச்சு. ஸ்பேஸ் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் நியூ லைன். ஓகே, இட் ஸ்டார்டட் ரிப்பீட்டிங். ஆனா எனக்கு நியூ லைன் போடக்கூடாது. ஸ்டார் பிரிண்ட் ஆன உடனே பக்கத்துல ஒரு ஸ்பேஸ் தான் வரணும், நியூ லைன் வரக்கூடாது. அதனால ஐ எம் பிரிண்டிங் எ ஸ்பேஸ், ஒரு blank ஸ்பேஸ் நான் போடுறேன். இப்போ நான் ரன் பண்றேன். This is
டேக்கிங் டைம். ஏன் டைம் எடுக்குது? ஸ்டாப். ஓகே, இட் ஸ்டார்டட் ரன்னிங். ஸோ இப்போ எனக்கு தேவையான அவுட்புட் கிடைச்சதா? ஒரே ரோல பிரிண்ட் ஆயிடுச்சு. கிடைச்சதா? Yes, sir. ஓகே, இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா யாருக்காவது? நோ சார். No, sir. No, sir. ஓகே, ஸோ இத நான் 5 டைம் நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். இதுல வந்து நான் காலம் கவுண்ட்னு நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? காலம் கவுண்ட் ஈக்குவல் டு 5. இங்க நான் 5ன்னு போடுறதுக்கு பதிலா காலம் கவுண்ட்னு நான் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு ரோ பிரிண்ட் ஆகிறதுக்கு எனக்கு 5 காலம்ஸ் தேவை. 5 காலம்ஸையும் நான் பிரிண்ட் பண்ணிட்டேன் ஒரே ரோல. இதையே நான் 5 தடவை ரிப்பீட் பண்ணணும். கரெக்டா? தட் மீன்ஸ் இந்த ஒரு ரோ பிரிண்ட் ஆகிறதுக்கு எனக்கு 2 ஸ்டேட்மெண்ட் தேவைப்பட்டது. I should repeat these 2 statements 5 times. 5 is what? Row count. Row count equal to 5. So இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை நான் 5 தடவை ரிப்பீட் பண்ணோம். ஏன்னா இந்த 2 ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு லைனை பிரிண்ட் பண்ணுது. நான் இதையே 5 தடவை நான் ரிப்பீட் பண்ணணும். ஓகே, ஸோ இதை ஒரு டேப் போட்டு அந்த 2 லைன் வந்து இட் இஸ் பிரிண்டிங், அந்த 2 ஸ்டேட்மெண்ட் வந்து இட்ஸ் பிரிண்டிங் எ லைன். நான் அதையே 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போறேன். ஃபார் ரோ இன் ரேஞ்ச் ஆஃப் ரோ கவுண்ட், ரிப்பீட் தீஸ் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். எனி கொஸ்டின்ஸ்? ஸோ இத ரன் பண்ணுவோம். இப்ப 5 ரோ வந்துரும் இல்லையா சார்? ஆனா வந்து ஒரே லைன்ல தான் சார் 5 ஸ்டார் வரும். ஓகே, வெரி குட். ஸோ நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? அடுத்தடுத்த லைன்ல வரணும்னு எதிர்பார்த்தோம். ஆனா ஒரே லைன்ல தான் வருது. 25 ஸ்டார் இருக்கும் கவுண்ட் பண்ணி பார்த்தா. ஏன் ஒரே லைன்ல வருது? டீபக் பண்ணி பார்ப்போம். ஸ்டார் பிரிண்ட் பண்ணு. ஓகே, 2 3 4 5 ரைட். 5 ஸ்டார் பிரிண்ட் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்ன? 5 ஸ்டார் பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த லைனுக்கு போகணும் அப்படின்றது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இல்லையா? ஆனா தட் இஸ் நாட் ஹேப்பனிங் ஹியர். திரும்ப அதே லைன்ல தான் பிரிண்ட் ஆகுது. ஓகே, 4. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த லைன் போகணும், ஆனா போல. அப்போ அடுத்த லைனுக்கு எப்படி போக வைக்கிறது? இந்த ஃபார் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் go to the new line. ஆனா இந்த 5 ஸ்டார் பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் போகணும் இல்லையா? சோ இந்த 5 ஸ்டார் பிரிண்ட் பண்ணிடுச்சு. and then outer for loopல just print a blank line. அவ்வளவுதான். print a blank line. One, 2, 3, 4, 5. 5 ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்தது பக்கத்துல பிரிண்ட் ஆகக்கூடாது. go to the next line. ஒரு print statement அடுத்த லைனுக்கு போயிடுச்சு. then repeat the same. 1, 2, 3, 4, 5. 5 காலம்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. go to the next line. அதுக்கப்புறம் again same. ஃபர்ஸ்ட் ஒரு ரோ பிரிண்ட் பண்ணோம், அதையே 5 தடவை பண்றோம். இப்போ எனக்கு 5/3 வேண்டாம், எனக்கு வந்து 2/5 வேணும் அப்படின்னா ஜஸ்ட் சேஞ்ச் த இன்புட். ஸோ யூசர் கிட்ட இருந்து இன்புட்டா வாங்கினீங்கன்னா இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 2/5க்கு பதிலாக எனக்கு 5/2 வேணும்னா ஜஸ்ட் சேஞ்ச் த இன்புட். எனி கொஸ்டின்ஸ்? இப்போ புரிஞ்சுதா? எதுவும் புரியாத மாதிரி இருக்கா? இந்த பிரிண்ட் எம்டி போட்டது அதான் புரியல சார். ஓகே சரி. இப்போ நான் இதுல 5 ஸ்டார் பக்கத்துல போட்டேனா? எஸ் சார். போட்டதுக்கு அப்புறம் இங்க ஒரு என்டர் அடிச்சு அடுத்த லைனுக்கு நான் போனேனா? எஸ் சார். ப்ரோக்ராம்ல அந்த என்டர் யார் அடிப்பா? யாரோ ஒருத்தர் அந்த என்டர் அடிக்கணும்ல. ஆமாம் சார். அதுதான் இந்த பிரிண்ட் லைன் பண்ணுது. எம்டி பிரிண்ட்னா இட் இஸ் பிரிண்டிங் நியூ லைன். இப்படி போட்டா என்ன அர்த்தம்?
ஒரு நியூ லைன் பிரிண்ட் ஆகும் இல்லையா? ஓகே சார். பிரிண்ட் ஆகிறதுக்கு ஒண்ணும் இல்ல, இட் கோஸ் டு த நெக்ஸ்ட் லைன். கரெக்டா? எஸ் சார். ஸோ இந்த ஸ்டார் முடிச்ச உடனே நான் ஒரு என்டர் அடிச்சேன். என்னோட ப்ரோக்ராமும் அந்த என்டரை அடிக்கணும். அந்த என்டர் அடிக்கலைன்னா இப்படிதான், திஸ் இஸ் ஹவ் மை அவுட்புட் வில் லுக் லைக் இல்லையா? திஸ் இஸ் நாட் வாட் ஐ வாண்ட். அதனால இந்த மாதிரி பண்ணணும். இதுக்கு தான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போறோம். ஓகே, வேற யாருக்காவது கொஸ்டின்? No, sir. சார் அந்த பிரிண்ட் ஸ்டார் கமா எண்ட் ஸ்பேஸ்னு கொடுத்துருக்கீங்களா, அது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, இதை எடுத்துருவோம். எடுத்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அப்போ நமக்கு புரியும் இல்லையா? இப்ப ஸ்டார் போட்டாச்சா? அடுத்த ஸ்டார் பிரிண்ட் பண்ணும்போது இட் கோஸ் டு த நெக்ஸ்ட் லைன். ஏன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு டிஃபால்ட் லைன் எண்டிங் கேரக்டர் வந்து /n. ஓகேவா? ஸோ டிஃபால்ட் லைன் எண்டிங் கேரக்டர் வந்து /n. எனக்கு /n கிடையாது இந்த இடத்துல, ஏன்னா அடுத்த லைன்ல பிரிண்ட் பண்ணக்கூடாது. ஒரு ஓகே, பிரிண்ட் A, பிரிண்ட் B, இது ரெண்டுமே அடுத்தடுத்த லைன்ல பிரிண்ட் ஆகுமா, ஒரே லைன்ல பிரிண்ட் ஆகுமா? ஏவும் பியும் அடுத்த லைன். ஓகே, ஆனா எனக்கு ஏக்கு அப்புறம் நியூ லைன் போக கூடாது. ஏக்கு அப்புறம் நியூ லைன் போகாம கர்சர் வந்து பக்கத்திலே தான் இருக்கணும். அப்படின்னா end ஈக்குவல் டு இந்த மாதிரி போட்டோம்னா ஏ பக்கத்திலேயே கர்சர் இருக்கும், அடுத்த லைனுக்கு போகாது. ஸோ இப்போ நீ ஏ பிரிண்ட் ஆகுது இல்லையா? ஏ பிரிண்ட் ஆகுது, ஆனா கர்சர் வந்து இங்க ஏ பக்கத்துல தான் இருக்கும். இட் டிட் நாட் கோ டு த நியூ லைன். இப்போ பின்றது பக்கத்திலே பிரிண்ட் ஆயிடுச்சு, ஏன்னா ஏக்கு அப்புறம் /n கிடையாது. ஏன்னா எண்டிங் வந்து /n கிடையாது, இட்ஸ் எம்டி ஸ்ட்ரிங் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். அதனால நியூ லைன் போகாது. ஆனா பிக்கு நான் அப்படி சொல்லல, பிக்கு லைன் எண்டிங் கேரக்டர் நான் சொல்லல. ஸோ டிஃபால்ட்டான லைன் எண்டிங் கேரக்டர் வந்து /n. இங்க கொடுத்துருக்காங்களா ஸ்பெஷல் வேரியபிள்ஸ்? இங்க இல்ல. ஓகே, ஸோ டிஃபால்ட்டா வந்து /n. அதனால பி போட்டதுக்கு அப்புறம் இட் கோஸ் டு த நெக்ஸ்ட் லைன். இப்போ இங்க ஸ்டார் போட்டோம்னா ஸ்டார் வந்து அடுத்த லைன்ல பிரிண்ட் ஆகுது, பியோட அடுத்த லைன்ல பிரிண்ட் ஆகுது. ஏன்னா பிக்கு எண்டிங் கேரக்டர் வந்து /n இல்லையா? அதனால இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். ஓகே, அதனாலதான் இங்க லைன் எண்டிங் கேரக்டர் வந்து நான் எம்டி ஸ்ட்ரிங்க கொடுக்காம ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். என்ன காரணம்னா எனக்கு நடுவுல இங்க ஸ்பேஸ் வேணும் அப்படின்றதுனால. இல்லைன்னா ஸ்டார் வந்து பக்கத்துல பிரிண்ட் ஆகும். நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். இப்ப நான் லைன் எண்டிங் கேரக்டர் வந்து வெறும் எம்டியா நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஸ்டார் வந்து கன்ஜஸ்டடா இருக்கும், பக்கத்துல பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகே, நான் 5x5 நான் கொடுக்குறேன். ஸோ கன்ஜஸ்டடா இருக்கும் பார்க்கிறதுக்கு, கொஞ்சம் நீட்டா இருக்கட்டும் அப்படின்றதுனால ஐ எம் ஆடிங் எ ஸ்பேஸ். அவ்வளவுதான், கொஞ்சம் நீட்டா இருக்கும் பார்க்கிறதுக்கு, அதனால ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்றேன். இங்க இதுதான் போடணுமானா கிடையாது, நீங்க என்ன வேணா போட்டுக்கலாம். நீங்க டாட் போட்டீங்கன்னா ஸ்டார் டாட்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். எனக்கு இந்த டாட் வேணா, இப்படி இருக்கட்டும். எனி கொஸ்டின்ஸ்? ஓகே, ஸோ இந்த கொடுத்துருக்க டேபிள்ல 5 ரோவையும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம், 5 காலமையும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் இங்க பண்றோம் இல்லையா? இப்ப அடுத்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்ப்போம். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ஹாலோ ஸ்கொயர். ஹாலோ ஸ்கொயர் ஓகே, இதை காப்பி பண்ணி I will create a new file.
ஹலோ ஸ்கொயர் டாட் பிஒய். ஹாலோ ஸ்கொயர். இப்போ இந்த ஹாலோ ஸ்கொயர்ல ஃபர்ஸ்ட் ரோல நான் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணியிருக்கேனா? எஸ் சார். செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் லாஸ்ட் எலிமெண்ட் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஓகே, அப்படின்னா இங்க நான் எதுவுமே பிரிண்ட் பண்ணலை. அடுத்த லைன்லயும் அதேதான் இல்லையா? அடுத்த லைன்லயும் இது எதுவுமே நான் பிரிண்ட் பண்ணல, இங்க எதுவுமே பிரிண்ட் பண்ணல. ரைட், இங்கதான் நம்ம லாஜிக்கல் திங்கிங் அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரோல என்னென்னலாம் பிரிண்ட் ஆயிருக்கு? காலம்ஸ் வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, அப்போ இதுல எது காமனா இருக்கு? ரோங்கிறது காமன், ஒன்ங்கிறது காமன். ஓகே, வெரி குட். அடுத்த இதுல இந்த ரெண்டுல ஏதாவது காமனா இருக்கா? ஃபர்ஸ்ட் காலமும் ஃபிஃப்த் காலமும் காமனா இருக்கு. செகண்ட் ரோ காமன். ஓகே, இந்த 2125 இந்த ரெண்டு நம்பர்ல என்ன காமனா இருக்கு? 2 தான் காமன். ஆனா அப்படி காமனா சொல்ல முடியாது. என்ன காரணம்னா இதே ரோல தான் 22ம் இருக்கு, 23யும் இருக்கு, 24ம் இருக்கு இல்லையா? ரைட். எஸ் சார். ஃபர்ஸ்ட் ரோல எல்லா காலம்ஸும் பிரிண்ட் ஆச்சு, லாஸ்ட் ரோல எல்லா காலம்ஸும் பிரிண்ட் ஆச்சு. கரெக்டா? கரெக்ட் சார். ஃபர்ஸ்ட் ரோல எல்லா காலம்ஸும் பிரிண்ட் ஆயிருக்கு, லாஸ்ட் ரோல எல்லா காலம்ஸும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் காலம்ல எல்லா எலிமெண்ட்ஸும் பிரிண்ட் ஆயிருக்கு, லாஸ்ட் காலம்ல எல்லா எலிமெண்ட்ஸும் பிரிண்ட் ஆயிருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 இஸ் காமன், 1 1 1 1 இல்லையா? எல்லா காலம்ஸும் பிரிண்ட் ஆயிருக்கு. கரெக்டா? ஃபர்ஸ்ட் காலம்ல எல்லா எலிமெண்ட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. கரெக்டா? எஸ் சார். எஸ் சார். லாஸ்ட் காலம்ல எல்லா எலிமெண்ட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. 5 5 5 5 இல்லையா? எஸ் சார். எஸ் சார். சோ இதுதான் வந்து பேட்டர்ன், மேட்சிங் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் ரோவா இருந்தா எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் காலமா இருந்தா எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும், லாஸ்ட் ரோவா இருந்தா எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும், லாஸ்ட் காலமா இருந்தா எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும். வேற எதுவா இருந்தாலும் பிரிண்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரோவா இருந்தா பிரிண்ட் எவ்ரிதிங், லாஸ்ட் ரோவா இருந்தாலும் பிரிண்ட் எவ்ரிதிங், ஃபர்ஸ்ட் காலமா இருந்தா பிரிண்ட் எவ்ரிதிங், லாஸ்ட் காலமா இருந்தா பிரிண்ட் எவ்ரிதிங். ஓகே, இதே ப்ரோக்ராம நான் முன்னாடி போட்ட ப்ரோக்ராம நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதுல நம்ம எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணோம் இல்லையா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ரோவா இருந்தா மட்டும்தான் நான் ஸ்டார் பிரிண்ட் பண்ண போறேன், லாஸ்ட் ரோவா இருந்தா மட்டும்தான் நான் ஸ்டார் பிரிண்ட் பண்ண போறேன். முதல்ல ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் லாஸ்ட் ரோ மட்டும் பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் லாஸ்ட் ரோ. இங்க ஃபர்ஸ்ட் ரோன்றதை எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும்? இந்த ஃபார் லூப்ல நான் இப்ப ஃபர்ஸ்ட் ரோ பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது எப்படி தெரியும்? ரேஞ்ச் சார், ரேஞ்ச் பண்ணலாம்ல சார்? ரேஞ்ச் இங்க இருக்கு, ரோ கவுண்ட் ரோ கவுண்ட் இங்க இருக்கு. ஓகே, ஆனா இந்த பிரிண்ட் ஃபர்ஸ்ட் இந்த பிரிண்ட் 5 ரோக்கும் பிரிண்ட் ஆகும் இல்லையா? 5 ரோ 5 காலம்க்கு பிரிண்ட் ஆகும். இது ஃபர்ஸ்ட் ரோவை தான் பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு எப்படி தெரியும்? தெரியாது சார். இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணா கண்டுபிடிக்கலாம். அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ல என்ன போடணும்? ரோ கவுண்ட் ஈக்குவல் டு 1ன்னு போடலாம். ரோ கவுண்ட் எப்படி 1 ஆகும்? ரோ கவுண்ட் தான் 5 ஆச்சே. இதை நான் எங்கேயாவது மாத்துறேனா? மாத்தலாம் சார். சொல்ற ஆன்சர் கரெக்ட் தான், ஆனா சொன்ன வேரியபிள் தப்பு. எந்த வேரியபிள் செக் பண்ணோம்?
ரோ வேரியபிள் சார். ரோ வேரியபிள். இந்த வேரியபிள் தானே ரோவை செக் பண்ணுது. ரோ கவுண்ட்ன்றது மொத்தம் 5 ரோ இருக்கு அப்படின்றத சொல்லுது. மொத்தமா 5 ரோ. அப்போ ஃபர்ஸ்ட் ரோன்றது என்ன சொல்லும்? இந்த ரோ வேரியபிள் தான். இதுதான் இட் வில் சேஞ்ச் ஃப்ரம் 0 1 2 3 4 இல்லையா? அப்போ இந்த ரோ வேரியபிள் தான் நான் இஃப் கண்டிஷன்ல போடணும். இஃப் ரோ ஈக்குவல் டு என்ன பண்ணணும்? 1 சார், இல்ல 0. ரைட், 0 போடணும். ஏன்னா 0 ரெப்ரசன்ஸ் ஃபர்ஸ்ட் ரோ இல்லையா? இண்டெக்ஸ் 0. இப்போ நான் இத ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு ரோ மட்டும் பிரிண்ட் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோ. எனக்கு ஃபர்ஸ்ட் ரோவா இருந்தா பிரிண்ட் பண்ணணும், இல்லனா லாஸ்ட் ரோவா இருந்தாலும் பிரிண்ட் பண்ணணும். அப்போ இங்க என்ன எழுதணும் பக்கத்துல? ஃபர்ஸ்ட் ரோவா இருந்தா பிரிண்ட் பண்ணணும், இல்லனா லாஸ்ட் ரோவா இருந்தா பிரிண்ட் பண்ணணும். பண்ணலாமா சார்? ஓகே, ஆர் ரோ ஈக்குவல் டு 4. 4. ரைட். இப்போ ரன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ரோவும் பிரிண்ட் ஆகும், லாஸ்ட் ரோவும் பிரிண்ட் ஆகும். இப்போ நான் எப்படி ஃபர்ஸ்ட் ரோவும் லாஸ்ட் ரோவும் பிரிண்ட் பண்ணணும், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் காலமா இருந்தாலும் பிரிண்ட் பண்ணணும், லாஸ்ட் காலமா இருந்தாலும் பிரிண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோவா இருந்தாலும் பிரிண்ட் பண்ணணும், லாஸ்ட் ரோவாவும் இருந்தாலும் பிரிண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் காலமா இருந்தாலும் பிரிண்ட் பண்ணணும், லாஸ்ட் காலமா இருந்தாலும் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இன்னொரு if ஸ்டேட்மெண்ட்ல காலம் வந்து equal to 1 equal to 4 னு கொடுத்திருக்காங்க. ஓகே, அதுக்கு இன்னொரு if ஸ்டேட்மெண்ட் போட வேண்டாம், இங்கேயே போடலாம். காலம் ஈக்குவல் டு 0 இப்படி போட்டோம்னா ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு இல்லையா? லாஸ்ட் காலம் இன்னும் பெண்டிங்கா இருக்கு. அந்த லாஸ்ட் காலமும் வரணும்னா ஆர் காலம் ஈக்குவல் டு 4. என்னடா இது தப்பா வருது? ஏன்? ஏன் பக்கத்திலேயே வந்துருச்சு? ஒன் செகண்ட், காலிங் பெல் அடிக்கிறாங்க. 1 செகண்ட், ஐ வில் பி பேக். ஓகே, வந்துட்டேன். என்ன காரணம்? ஏன் பக்கத்துல பிரிண்ட் ஆகுது? நான் 4th காலமா இருந்தா பிரிண்ட் பண்ணுன்னு நான் சொல்லிட்டேன், ரைட்? ஆனா ஏன் பக்கத்துல பிரிண்ட் ஆகுது? தெரியல சார். ஆ தெரியல சார். தெரியாது. ஓகே, குட். டீபக் பண்ணி பார்ப்போம். எல்லாருக்கும் எல்லா டைமும் ஆன்சர் தெரியாது. டீபக் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் ரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரச்சனையே கிடையாது இல்லையா? ஃபர்ஸ்ட் ரோல நோ ப்ராப்ளம். செகண்ட் ரோலையும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நமக்கு பிரச்சனை கிடையாது. அடுத்தது காலம் வந்து 1. காலம் 1 இருந்ததுன்னா இங்க எதுவுமே நம்ம பண்ண போறது கிடையாது. which is correct. கர்சர் எங்க இருக்கு? செகண்ட் பொசிஷன்ல தான் இருக்கு. ஏன்னா நம்ம எதுவுமே பண்ணல. அப்பயும் கர்சர் அதே பொசிஷன்ல தான் இருக்கு. இப்ப நம்ம காலம்ஸ் வந்து 3rd காலம் வரைக்கும் வந்துட்டோம். 4th காலம், ரைட், 4th காலம் வந்தாச்சு. ஆனா
இங்க மூவ் ஆகல, கர்சர் இதே இடத்துல தான் இருக்கு, அதனால இங்க ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. அதுதான் பிரச்சனை. இந்த இடத்துல நம்ம ஆக்சுவலி ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணிருக்கணும் இல்லையா? இந்த இடத்துல எதுவுமே இல்லாம இல்ல, இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு, இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு, இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ரைட்? எதுவுமே இல்லாம இல்ல, அங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? ஸ்டாருக்கு பதிலா ஒரு ஸ்பேஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் காலமா இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ரோவா இருந்ததுன்னா ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும், ரைட்? ஃபர்ஸ்ட் ரோவா இருக்கும் போது ஸ்டார் பிரிண்ட் பண்றோம். லாஸ்ட் ரோவா இருந்ததுன்னா ஸ்டார் பிரிண்ட் பண்றோம், கரெக்ட்? லாஸ்ட் ரோவா இருக்கும் போது ஸ்டார் பிரிண்ட் பண்றோம். காலம் வந்து ஜீரோவா இருக்கு அப்படின்னா ஸ்டார் பிரிண்ட் பண்றோம். இது காலம் 0, தட் மீன்ஸ் இண்டெக்ஸ் 1, சாரி நம்பர் 1 1 1 1 1 1 1 இருந்ததுன்னா ஸ்டார் பிரிண்ட் பண்றோம். 5 5 5 இருந்தாலும் ஸ்டார் பிரிண்ட் பண்றோம். இதுல இல்லாத கிரைட்டீரியா, இதுல இல்லாத கண்டிஷன், இங்க என்ன பிரிண்ட் பண்ணிருக்கோம்? ஸ்பேஸ் ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாம இல்ல, இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இந்த ஸ்பேஸ் மட்டும் இல்லைன்னா இந்த ஸ்டார் ஆக்சுவலா இங்க வந்திருக்கும் இல்லையா? இந்த ஸ்பேஸ் இல்லைன்னா இந்த ஸ்டார் இங்க வந்திருக்கும். அதுதான் நம்மளோட அவுட்புட் இப்ப ரெப்ரசன்ட் பண்ணுது. சோ இங்க வந்து ஒரு ஸ்பேஸ் நம்ம ஆட் பண்ணிருக்கோம், இங்க எம்டி ஸ்பேஸ் இருக்கு. அப்போ இந்த இந்த கண்டிஷன்ல வராம இருக்குதுன்னா we should add a space, else print ஒரு ஸ்பேஸ் end equal to மேல என்ன போட்டிருக்குமோ அதேதான், இங்க ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்றோம், எண்ட் லைனும் ஒரு ஸ்பேஸ். இப்ப ரன் பண்ணுவோம். இப்போ ஹாலோ ஸ்கொயர் வந்துருச்சு. ரோ 0வா இருந்ததுன்னா எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணு, ஸ்டார் பிரிண்ட் பண்ணு. இல்ல லாஸ்ட் ரோவா இருந்ததுன்னா ஸ்டாரை பிரிண்ட் பண்ணு. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் காலமா இருந்தா ஸ்டார் பிரிண்ட் பண்ணு, இல்லைன்னா லாஸ்ட் காலமா இருந்தா ஸ்டார் பிரிண்ட் பண்ணு. இன் ஆல் அதர் கேசஸ் ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணு. ஆல் அதர் கேசஸ்னா என்ன? பார்டர் தவிர என்ன வருதோ அது எல்லாமே ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணும் இல்லையா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எடுத்துட்டோம், ஐ மீன் ஃபர்ஸ்ட் ரோ லாஸ்ட் ரோ எடுத்துட்டோம், ஃபர்ஸ்ட் காலம் லாஸ்ட் காலம் எடுத்துட்டோம். இதுக்கு மேட்ச் ஆகாதது என்னன்னா எல்லாமே உள்ள வர்றது, அங்க ஸ்பேஸ் நம்ம பிரிண்ட் பண்றோம். ஓகே ரைட். இப்போ எனக்கு 5x5க்கு பதிலா எனக்கு 3x5 வேணும். ப்ரோக்ராம் ரன் பண்ணா ரன் ஆகுமா? ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா? ரன் பண்ணிடலாமா? கரெக்டா வருமா? ஏன் தப்பா வருது? ஏன் தப்பா வருது? ரோ அப்புறம் காலமோட வேல்யூ மாத்தல சார். ஓகே, சோ நம்ம யூசர் என்ன எப்பெல்லாம் நம்பர் மாத்துறாரோ, இது ஆக்சுவலி இங்க யூசர் கிட்ட இருந்து இன்புட்டா வாங்கலாம் இல்லையா? இங்க நான் 3x3 கொடுத்துருக்கேன், தட் இஸ் ஆக்சுவலி யூசர்ஸ் இன்புட் இல்லையா? ஒரு இன்புட் ஸ்டேட்மெண்ட் போட்டு யூசர் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம், கரெக்டா? யூசர் இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி என்னோட ப்ரோக்ராம மாத்த முடியாது. மை ப்ரோக்ராம் ஷுட் ஆல்வேஸ் ஒர்க் ஃபைன். சோ அப்போ லாஸ்ட் ரோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ரோ கவுண்ட் -1. ஓகே அவ்வளவுதான். ரோ கவுண்ட் -1. காலம்க்கு அதேதான் சார், காலம் கவுண்ட் -1. ஓகே, காலம் கவுண்ட் -1. அவ்வளவுதான். சோ இப்போ இதுக்கு முன்னாடி என்னோட பராமீட்டர்ஸை நான் ஹார்ட் கோட் பண்ணி வச்சிருந்தேன். இங்க 4 அப்படின்றது ஹார்ட் கோடட் வேல்யூ. 4ன்றது எப்பயுமே 4ஆ தான் இருக்கும். இங்கேயும் நான் 4ன்னு ஹார்ட் கோட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த 4ன்றது எப்பயுமே 4ஆ தான் இருக்கும்.
இப்போ நான் ஹார்ட் கோட் பண்ணாம ஐ மேட் இட் இன்டு ஆக்சுவல் நம்பர். 3ன்னு இருந்ததுன்னா 2 ஆகும், 4ன்னு இருந்ததுன்னா 3 ஆகும், ரைட்? ஸோ இப்போ இங்க யூசர் என்ன நம்பர் கொடுத்தாலும் the program will work. Ten by 3. Okay, so 10 by 3 நம்மளால பார்க்க முடியல. 3 by 10. Hollow rectangle. 5 by 10. என்ன நம்பர் போட்டாலும் ஒர்க் ஆகும். லாஜிக் வந்து சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ரோவா இருந்தா பிரிண்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் காலமா இருந்தாலும் பிரிண்ட் பண்ணணும். லாஸ்ட் ரோவா இருந்தா பிரிண்ட் பண்ணணும், லாஸ்ட் காலமா இருந்தா பிரிண்ட் பண்ணணும். எதை? ஸ்டார. இன் ஆல் அதர் கேசஸ் பிரிண்ட் ஸ்பேஸ். இங்கே ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிருக்கு, இங்கே ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ சிமிலர்லி தெர் ஆர் 8 ஸ்பேசஸ் ஹியர். 2 ஸ்டார் இருக்கு, மீதி 8 இடத்துல ஸ்பேஸ் இருக்கு. திஸ் இஸ் வாட் இட் மீன்ஸ். Any questions? No, sir. Okay. இப்போ இதே இத ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள், ரைட் ட்ரையாங்கிள் டாட் py, ரைட் ஸ்டார் ஸ்டார் ஸ்டார், இதையே காப்பி பண்ணி போடுவோமா? சோ இதுல ஃபர்ஸ்ட் ரோல எத்தனை ஸ்டார் பிரிண்ட் ஆகும்? 4 ஸ்டார் சார். ஒரு ஸ்டார் இல்லையா? செகண்ட் ரோல 2 ஸ்டார். 2. சோ மூணாவது ரோல 3 ஸ்டார், நாலாவது ரோல 4 ஸ்டார், அஞ்சாவது ரோல 5 ஸ்டார். இங்கேயும் அதுதான். சோ இதுல காமன் பேட்டர்ன் என்ன அப்சர்வ் பண்றோம்? ஃபர்ஸ்ட் காலமும் லாஸ்ட் ரோவும் பிரிண்ட் ஆகுது. ஓகே, சோ நம்பர் வந்து ரோவும் காலமும் ஈக்குவலா இருக்கிற வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? 2 2, 3 3, 4 4, 5 5. ரோவும் காலமும் ஈக்குவலா இருக்கிற வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா go to the next line இல்லையா? ஃபர்ஸ்ட் ரோல ஒரு காலம் தான் இருக்கு, செகண்ட் ரோல 2 காலம் இருக்கு, தேர்ட் ரோல 3 காலம் இருக்கு, ஃபோர்த் ரோல 4 காலம் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் will be equal to the number of the particular row இல்லையா? the third ரோல 3 காலம்ன்றது எப்படி சொல்றோம்? அது தேர்ட் ரோ, அதனால 3 காலம்ஸ் இல்லையா? எஸ் சார். ஃபோர்த் ரோல 4 காலம் எப்படி சொல்றோம்? ஏன்னா அது ரோ 4, அதனால 4 காலம் வரணும். அஞ்சாவது ரோல 5 காலம் எப்படி? அது அஞ்சாவது ரோ, அதனால 5 காலம், ரைட்? அப்படி இருந்தா பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஃபார் இந்த செகண்ட் இதை நான் காப்பி பண்ணிக்கவா? சோ இப்போ காலம் கவுண்ட், இதுல காலம் கவுண்ட்லாம் கிடையாது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்க்கு ஒரே ஒரு இதுதான், சைடு தான் இல்லையா? அதனால ஜஸ்ட் கவுண்ட் போட்டுக்கிறேன். கவுண்ட் ஈக்குவல் டு 5. கவுண்ட். இப்போ நான் இதை நான் ரன் பண்றேன் அப்படின்னா எனக்கு 5 ஸ்டார் வருது. எனக்கு அது தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ரோக்கு எனக்கு இதுதான் 1 தேவை இல்லையா? ஃபர்ஸ்ட் ரோல எனக்கு 1 ஸ்டார் தேவை. எங்க ரன் ஆக மாட்டேங்குது, இட் இஸ் டேக்கிங் டைம். ஓகே, இட்ஸ் ரன்னிங். ஃபர்ஸ்ட் ரோல ஒரு காலம் 1 ஸ்டார் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் ரோல ஒரு காலம், செகண்ட் ரோவா இருந்ததுன்னா 2 தடவை பிரிண்ட் ஆகணும். தேர்ட் ரோவா இருந்ததுன்னா 3 தடவை பிரிண்ட் ஆகணும்.
4th ரோவா இருந்ததுன்னா 4 தடவை பிரிண்ட் ஆகணும். 5th ரோவா இருந்ததுன்னா 5 தடவை பிரிண்ட் ஆகணும் இல்லையா? இப்போ இந்த ப்ரோக்ராம்ல நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு டைமும் ரேஞ்ச்ல இருக்கிற நம்பரை மாத்திக்கிட்டே இருந்தேன். கரெக்டா? எஸ் சார். நான் ஒவ்வொரு டைமும் மாத்தும் போது ஒரு இன்கிரிமெண்ட் தான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் 1 போட்டேன், அடுத்து 2 போட்டேன், அடுத்து 3 போட்டேன், அடுத்து 4, 5. கரெக்டா? எவ்ரி டைம் நான் நம்பர் மாத்தும் போது ஒரு இன்கிரிமெண்ட் தான் நான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் 1 இருந்தது, அதை 2ஆ மாத்தினேன், 3ஆ மாத்தினேன், 4ஆ மாத்தினேன், 5ஆ மாத்தினேன். ஓகே, அப்போ இந்த நம்பரை நான் ஆட்டோமேட்டிக்கா எப்படி மாத்துறது? இந்த 5ன்ற நம்பர் இட்ஸ் நாட் ஆக்சுவலி 5 இல்லையா? 1ல இருந்து 5 வரைக்கும் நான் மாத்தினேன். அப்போ இந்த நம்பர் ஆட்டோமேட்டிக்கா எப்படி நான் மாத்துறது? அதுக்கு ஒரு ஃபார் லூப், ரோ இன் ரேஞ்ச் ஆஃப் 5. இப்போ இந்த ரோன்றது என்ன மாறும்? 0 1 2 3 4ன்னு 5 தடவை மாறுமா? எஸ் சார். ஓகே, அப்போ இங்க ரோ பிளஸ் 1 அவ்வளவுதான். ஏன் பிளஸ் 1னா ஃபர்ஸ்ட் டைம் 0 இருக்கும், அப்போ இங்க 0ன்னு வந்துடக்கூடாது, ஒண்ணுமே பிரிண்ட் ஆகாது, அதனால பிளஸ் 1 போடுறேன். ஓகேவா? சோ இங்கேயும் 5 கிடையாது, 5க்கு பதிலா கவுண்ட். இப்போ இதை டீபக் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சோ இப்போ இந்த ஒரு லைன் பிரிண்ட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் அடுத்த லைன் போறதுக்கு ஒரு எம்டி பிரிண்ட் போடணும் இல்லையா? இட் ஷுட் கோ டு த நியூ லைன். இங்க பிரேக் பாயிண்ட் வச்சு we will debug. ஃபர்ஸ்ட் ரோ ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் ரோல ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும் இல்லையா? ரோ 0, அதனால 0 பிளஸ் 1 1. ஸோ ரேஞ்ச் ஆஃப் 1. ரேஞ்ச் ஆஃப் 1னா ஒரே ஒரு நம்பர் தான் வரும். ஸோ காலம் ஈக்குவல் டு ஒரே ஒரு நம்பர்ன்றதுனால காலம் ஈக்குவல் டு 0, ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. அடுத்த லைன், மொத ரோ முடிஞ்சிருச்சு, கோ டு த நெக்ஸ்ட் லைன். அடுத்து செகண்ட் ரோல 2 காலம் பிரிண்ட் பண்ணணும். செகண்ட் ரோல 2 காலம் பிரிண்ட் பண்ணணும். சோ ரேஞ்ச் ஆஃப் 2, ரோ ஈக்குவல் டு 1. அப்போ ரேஞ்ச்ல வந்து 2, ஏன்னா 1 பிளஸ் 1 2. இது செகண்ட் ரோ, அதனால ரோவோட இண்டெக்ஸ் வந்து 1. சோ ரேஞ்ச்ல வந்து 2 கொடுக்கணும், 1 பிளஸ் 1. இப்போ 2 தடவை ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அடுத்து நியூ லைன், go to third row and then print 3 stars. அதுக்கப்புறம் go to the new line. அப்புறம் ரோ வந்து 3 ஆயிரும். that means 4th row 4 தடவை பிரிண்ட் ஆகணும். அடுத்து லாஸ்ட் ரோ 5 தடவை பிரிண்ட் ஆகும். இப்படிதான் சால்வ் பண்ணும் ப்ராப்ளம். வந்து இப்படிதான் பேட்டர்ன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக் தட் த பேட்டர்ன் ஃபாலோஸ். இந்த பேட்டர்னுக்கு என்ன லாஜிக் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? எனி கொஸ்டின்ஸ்? புரிஞ்சுதா? டவுட்டா இருக்கா? திரும்ப சொல்லணுமா? எஸ் சார். பட் சார் இது வந்து அப்படியே ஆப்போசிட்ல பண்ணலாமா சார்? எப்படிப்பா? ஃபர்ஸ்ட் வந்து ரோ ஃபுல்லா வந்துடணும், அப்படியே அதுல இருந்து டிக்ரீஸ் ஆயிட்டே வர மாதிரி சார். ஓகே, அதாவது மொத ரோல 5 காலம் பிரிண்ட் ஆகணும் அப்படியா? எஸ் சார். ஓகே சரி, இன்வெர்டட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பண்ணலாம். ரைட், ஹோம்வொர்க்கா கொடுத்தாங்களா அதை? இல்ல சார், என் ஃப்ரெண்டு கேட்டான், நானும் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தோம். அதை கேட்டான், அதுக்கு நான் வந்து சும்மா லாஜிக் மட்டும் சொன்னேன். ஆனா வந்து கோடிங்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே ரைட், பாத்துருவோம். இது வரைக்கும் நடத்தினதுல யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா? சார் ரோ நம்பர் 16ல வைல் கூட போடலாம் இல்லையா சார்?
while column is less than அங்க ஒரு while போட்டு அந்த ரேஞ்சுக்கு இது பண்ணலாம்ல சார், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை வரைக்கும். இதுல வந்து எனக்கு பிக்சடா தெரியும் எத்தனை தடவை ரன் பண்ண போறேன்றது எனக்கு தெரியும். ஏன்னா இதுல ரன் பண்ண போறது எனக்கு ரோஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. இப்போ 5வது ரோல இருக்குன்னா எனக்கு காலம்ஸ் 5 தான். 5ன்ற நம்பர் எனக்கு நல்லா தெரியும். 10th ரோவா இருந்ததுன்னா 10th காலம் வரைக்கும் தான் நான் பண்ண போறேன் இல்லையா? சோ அந்த ரோவை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகே, நான் எப்படி வைல் எப்படி யோசிச்சேன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் லைன் நம்பர் 8 இருக்குல்ல சார், லைன் நம்பர் 8ல ரோ 1 காலம் 1. ஸோ காலம் அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் ரோ 1 இருக்கும் போது. இப்போ இது ரோ நம்பர் 9ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த லைன் நம்பர் 9ல ஸ்டார் வில் பிரிண்ட் as long as the value is less than 2. ஸோ 1 ஓகே பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது என்னன்னா அந்த வைல் லூப்புக்குள்ள இன்கிரிமெண்ட் பண்ணணும். ஓகே இல்லையா? அந்த ரோ கவுண்ட்டையும் காலம் கவுண்ட்டையும் அந்த வைல்குள்ள இன்கிரிமெண்ட் பண்ணுவீங்க. கரெக்டா? கரெக்ட் சார். அந்த இன்கிரிமெண்ட் பண்ற வேலையை இந்த ரேஞ்சே பாத்துக்கும். ஓகே, அதாவது ஃபார் லூப் கேன் ஆல்வேஸ் பி ரீப்ளேஸ்ட் வித் வைல். என்னன்னா அந்த இன்கிரிமெண்ட்டை வைல் லூப்புக்குள்ள பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே சார், காட் இட். ஓகேவா? ஆனா வைல் லூப்பை ஃபார் லூப்பால ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னா அது கஷ்டம் தான். ஃபாரை வந்து வைலால ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே சார். ரைட். ஓகே, எனி அதர் கொஸ்டின்? இல்ல சார். I need answer from everyone. இல்ல சார். நோ சார். No, sir. Okay, No, sir. right. So in the problem, inverted right triangle dot py. இதுல ஃபர்ஸ்ட் ரோல எல்லாமே பிரிண்ட் பண்ணணும். செகண்ட் ரோல இது வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். தேர்ட் ரோல இது வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். ஃபோர்த் ரோல இது வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். ஃபிஃப்த் ரோல இது வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். கரெக்டாப்பா? இதானே கேட்டேன். எஸ் சார். ஓகே, 1 2 3 4 5 1 2 3 4 1 2 3 1 2 1. ஓகே, ஸோ இதுல வந்து என்ன பேட்டர்ன் அப்படின்னா, நம்ம முன்னாடி போட்டதுக்கு இது அப்படியே இன்வெர்டடா இருக்கு, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ரோவா இருந்ததுன்னா எல்லா காலம்ஸும் பிரிண்ட் பண்ணணும். செகண்ட் ரோவா இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ் -1 இல்லையா? செகண்ட் ரோவா இருக்கும் போது நம்பர் ஆஃப் காலம்ஸ் -1. தேர்ட் ரோவா இருந்தா -2. ஸோ இங்க வந்து காலம்ஸ் மைனஸ் பண்றது, அதாவது -0 ஹேஷ் போட்டுக்கலாமா? -0 ஃபர்ஸ்ட் ரோவா இருக்கிறதுனால இங்க காலம்ஸ் வந்து -1, ஒரு காலம் கம்மியா இருக்கு. இங்க -2 இங்க -3 இங்க -4. இத்தனை காலம்ஸ் கம்மியாகுது. கரெக்டா? Yes, sir. ஓகே, ஸோ இதை எப்படி எழுதுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரோல எல்லாமே பிரிண்ட் ஆகணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ரோல எல்லா காலம்ஸும் பிரிண்ட் ஆகணும். ஸோ நான் காலம்ஸ் எடுத்துக்கிறேன். count equal to 5. count ஃபர்ஸ்ட் ரோல எல்லா அக்கவுண்ட்டும் நான் பிரிண்ட் பண்றேன். 5 பிரிண்ட் ஆச்சா? கரெக்டா? முதல் ரோ கரெக்டா பிரிண்ட் ஆச்சா? முதல் ரோ கரெக்டா பிரிண்ட் ஆயிடுச்சா? எஸ் சார். அப்போ
கவுண்ட் மைனஸ் 0 இல்லையா? திஸ் இஸ் வாட் இட் மீன்ஸ். 5மே பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்த ரோல 1 கம்மியா பிரிண்ட் ஆகணும் இல்லையா? Yes, sir. ஓகே, இப்போ 4 பிரிண்ட் ஆகணும். 4 பிரிண்ட் ஆச்சா? எஸ் சார். ஓகே, அடுத்து 2. இப்போ 3 பிரிண்ட் ஆச்சா? எஸ் சார். அடுத்து 4 போட்டா 1 பிரிண்ட் ஆயிருக்கு. ரைட்? நடுவுல நான் 3 போடாம விட்டேனா? ஓகே, 3 போட்டிருந்தேன்னா எனக்கு 2 கேரக்டர் பிரிண்ட் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ எவ்ரி டைம் ஐ சேஞ்ச் திஸ் நம்பர் ஃப்ரம் 0 to 4. கரெக்டா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் 0 போட்டேன், அப்புறம் 1 2 3 4ன்னு நான் போட்டேன். ஸோ 0ல இருந்து 4 வரைக்கும் நான் ரிப்பீட் பண்ணேன். 0ல இருந்து 4 வரைக்கும் அப்ப என்ன ரேஞ்ச்? ரைட். ஃபார் காலம் இன் ரேஞ்ச் ஆஃப், காலம் இல்ல ரோ, ஃபார் ரோ இன் ரேஞ்ச் ஆஃப் 5ன்றது கவுண்ட் இல்லையா? கவுண்ட் போட்டு இத அந்த ஃபார் லூப்குள்ள போட்டு இந்த மைனஸ்ல போட்ட நம்பர் வந்து இட்ஸ் நத்திங் பட் ரோ, கவுண்ட் மைனஸ் ரோ. அவ்வளவுதான். இது 0th ரோ, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி. அவ்வளவுதான். இதை ரன் பண்ணீங்கன்னா என்ன தப்பு பண்றோம்? பிரிண்ட் போடல சார் அந்த. ரைட், பிரிண்ட் போடல. பிரிண்ட் போட்டோம்னா தேவையான அவுட்புட் வந்ததா? எஸ் சார். சிம்பிள். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுல என்ன லாஜிக், எது சேஞ்ச் ஆகுது பிட்வீன் ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் செகண்ட் லைன், வாட் இஸ் சேஞ்சிங்? பிட்வீன் செகண்ட் லைன் அண்ட் தேர்ட் லைன், வாட் இஸ் சேஞ்சிங்? பிட்வீன் தேர்ட் லைன் அண்ட் ஃபோர்த் லைன், வாட் இஸ் சேஞ்சிங்? வாட் இஸ் த பேட்டர்ன்? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஏ ஏ பிபி சிசிசி டிடிடி, அடுத்து என்ன வரும்? 5 times C, sir. ஓகே, சோ ஒரு பேட்டர்ன் நீங்களே கண்டுபிடிச்சீங்க இல்லையா? இப்ப நான் போட்டதை வச்சு இந்த பேட்டர்ன்ல தான் நான் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுது. எப்படி தெரிஞ்சுது? ஃபர்ஸ்டையும் செகண்டையும் கம்பேர் பண்ணீங்க. அது ஏன் 5D கிடையாது? 5D ஏன் கிடையாதுன்னா, நீங்க ஏவையும் பியும் கம்பேர் பண்ணீங்க. ஏக்கு அடுத்த ஆல்பபெட் ரெண்டாவதா பிரிண்ட் பண்றதுனால 2B வந்திருக்கு. அடுத்தது 3வது ஆல்பபெட். 3வது ஆல்பபெட்ன்றதுனால 3 தடவை பிரிண்ட் பண்றோம். அடுத்தது 4வது ஆல்பபெட் 4 தடவை பிரிண்ட் பண்றோம். சோ நான் அடுத்து வர போறது கட்டாயமா 5வது ஆல்பபெட் தான் 5 தடவை பிரிண்ட் ஆகணும். ரைட்? சோ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு பார்க்கும்போது இப்படிதான் அனலைஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஒருவேளை ஏ அடுத்து என்ன வரும்? D 2 times. ஓகே, அடுத்து E 1 time. ஓகே. ஸோ இந்த பேட்டர்ன் நமக்கு பார்க்கும் போதே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? நான் ஏதோ ஒன்று போடுறேன், இட் இஸ் ஃபாலோயிங் சம் பேட்டர்ன். ஸோ அந்த லாஜிக் மட்டும் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியா நம்ம போட்டுடலாம். எனி கொஸ்டின் சோ ஃபார்? No, sir. இல்லன்னு. ரைட். ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளம் நான் சொல்ல போறேன். அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு நீங்க சொல்ல போறீங்க. எல் பிரிண்ட் பண்ண போறோம். எல் 1 2 3 4 5. இந்த எல் எப்படி பிரிண்ட் பண்றது?
சொல்லுங்க எல்ல எப்படி பிரிண்ட் பண்றது, இதுல என்ன பேட்டர்ன்? சார் ஃபர்ஸ்ட் வந்து ரோ வந்து ஒன்று வந்திருக்கு, ஆனா மற்றது வந்து ஸ்பேஸ் வராம வந்திருக்கு. அடுத்து 5 இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லைன் பிரிண்ட் ஆயிட்டு அதே மாதிரி ரிட்டன் 5th. ஓகே, உனக்கு நான் வேற மாதிரி இதே தான், இத பார்த்துட்டு சொல்லு. ஓகே, இப்ப சொல்லு. எஸ் சார். இப்போ வந்து 1-1ல வந்து மொத்தமா வந்து 5 ரோஸ். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து ஒரே ஒரு ரோ தான், ஒரு காலம் தான் பிரிண்ட் ஆயிருக்கு, பட் மற்ற காலம்ஸ் பிரிண்ட் ஆகல. ஸோ அதை வந்து இஃப்ல செக் பண்ணிட்டு அடுத்து அது வரலைன்னா நெக்ஸ்ட் ஸ்பேஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் லைன் பிரிண்ட் ஆயிட்டு 2-1. அதெல்லாம் ப்ரோக்ராம் வந்து அடுத்து, சரியா? ப்ரோக்ராம் வந்து அடுத்து. பிராக்டிகலா இந்த எல்ல வந்து எதை எதெல்லாம் பிரிண்ட் பண்றோம்? காலம்ஸ், ஃபர்ஸ்ட் காலம்ஸ் சார். ஓகே, நெக்ஸ்ட் 4 ரோ வரல, பட் ஆனா வந்து அடுத்தும் காலம்ஸ் அப்படியே 5 டைம்ஸ் காலம் வந்துட்டு இன்னும் சிம்பிளா சொல்லு. யார் சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் காலம் 5th ரோ சார். 5th ரோன்றதை எப்படி சொல்லலாம்? லாஸ்ட் ரோ. கரெக்டா? ஃபர்ஸ்ட் காலம் லாஸ்ட் ரோ. கரெக்டாப்பா ஆதிசேஷன்? எஸ் சார். நீ சொன்னதுல வெரி சிம்பிளிஃபைடு ஃபார்ம் இது. கரெக்டா? இப்ப நான் ஏதாவது ப்ரோக்ராமேட்டிக்கா நான் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணனா, ஃபர்ஸ்ட் காலம் லாஸ்ட் ரோ. கரெக்டா? இதுல நான் இண்டெக்ஸ்ன்னு சொல்லல, இன்கிரிமெண்ட்டை பத்தி நான் பேசல, நம்பரை பத்தி நான் பேசல இல்லையா? ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம்னு நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லல. ஃபர்ஸ்ட் காலம் லாஸ்ட் ரோ, அவ்வளவுதான். பிரிண்ட் ஸ்டார். ஓகே, இதுலயும் வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். கரெக்டா? எஸ் சார். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ ரோ கவுண்ட்டும் காலம் கவுண்ட்டும் நான் அப்படியே தான் வச்சுக்கிறேன். இங்க இஃப் ரோ ஈக்குவல் டு 0 ஃபர்ஸ்ட் ரோவா இருந்தாலும் லாஸ்ட் காலமா இருந்தாலும், லாஸ்ட் காலம்ன்றதை எப்படி கண்டுபிடிப்போம்? கவுண்ட் -1. ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் லாஸ்ட் காலமா இருந்தா ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும், இல்லனா ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் கிடையாது? ஏன்னா இதை தாண்டி நம்ம இங்க எதுவுமே பிரிண்ட் பண்ண போறது இல்லை. இதை தாண்டி எதுவும் பிரிண்ட் பண்ண போறது இல்லை இல்லையா? நம்ம ஹாலோ ஸ்கொயர் போட்டதுல ஸ்பேஸ் தேவைப்பட்டது. ஏன்னா இந்த ஸ்டாருக்கு அடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம இன்னொரு ஸ்டார் பிரிண்ட் பண்ண போறோம். அதனால நடுவுல ஸ்பேஸ் தேவைப்பட்டது. இங்க ஸ்பேஸ்லாம் தேவையில்லை, டைரக்டா அடுத்த லைனுக்கு போயிடலாம். ஓகே, லெட்ஸ் ரன். என்னப்பா இது தப்பா வந்திருக்கு? என்ன தப்பு பண்ணோம்? சார் ரோ ஈக்குவல் டு 0 போட்டிருக்கோம் சார். ஓகே, சோ நமக்கு தேவை ஃபர்ஸ்ட் காலம் லாஸ்ட் ரோ. ஆனா நம்ம பிரிண்ட் பண்ணிருக்கிறது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பிரிண்ட் பண்ணிருக்கோம். சோ ரோ ஈக்குவல் டு 0 அப்படின்னா இதெல்லாம் பிரிண்ட் ஆயிருக்கு. எனக்கு அது தேவையில்ல. ரோ வந்து காலம் -1, காலம் வந்து 0. ஃபர்ஸ்ட் காலம் லாஸ்ட் ரோ, ஃபர்ஸ்ட் காலம் லாஸ்ட் ரோ, ஃபர்ஸ்ட் காலம் லாஸ்ட் ரோ. எனி क्वेश्चंस? இல்ல சார். நோ சார். ரைட். இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு क्वेश्चन. 1 இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரியும் இல்லையா?
இப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டோமா? சரி சார். இது எப்படி போடுறது? சிம்பிள். ட்ரையாங்கிள் ப்ரோக்ராமையும் இன்வெர்டட் ட்ரையாங்கிள் ப்ரோக்ராமையும் அடுத்தடுத்து எழுதுங்க, இந்த அவுட்புட் வந்துடும். எக்ஸப்ட் இந்த ஒரு ரோ மட்டும் 2 தடவை ரிப்பீட் ஆகக்கூடாது, ரைட்? ஸோ இந்த இன்வெர்டட் ட்ரையாங்கிள் போடும் போது ஒரு காலமை கட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். கரெக்டா? இங்க வந்து 5 காலம் இருக்கு, ஆனா இன்வெர்டட் ட்ரையாங்கிளுக்கு 4 காலம் தான் இருக்கு. இல்லனா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு 4 காலம் இருக்கு, இன்வெர்டட் ட்ரையாங்கிளுக்கு 5 காலம் இருக்கு. however you take it. புரியுதா? எஸ் சார். சோ இவ்வளவுதான் லாஜிக். உன் ஃப்ரெண்டுக்கு நீ இப்படிதான் சொல்லி கொடுத்தியாப்பா? இந்த அளவுக்கு சொல்றேன் சார். அது வந்து எப்படி எந்தெந்த இதெல்லாம் குறையுதுன்ற மாதிரி தான் சார் சொன்னோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன பிரிண்ட் பண்ண போறோம், காலம் பிரிண்ட் ஆகுதா, ரோ பிரிண்ட் ஆகுதான்ற மாதிரி. இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி உன் ஃப்ரெண்டுக்கு சொல்லி கொடுத்து, இப்போ உனக்கு புரிஞ்சுதா நான் சொல்லி கொடுத்தது? எஸ் சார். உன் ஃப்ரெண்டுக்கு இப்போ உனக்கு புரிஞ்ச மாதிரி உன் ஃப்ரெண்டுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீ தான் பெஸ்ட் டீச்சர். ஓகே சார்.